அம்பாறை காரைதீவு இராணுவ முகாம் அமைந்திருந்த காணி 35 வருடங்களின் பின்னர் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு முதல் காரைதீவில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் காணப்பட்ட இந்த இராணுவ முகாம் காரைதீவு பிரதேச தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடம் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கடந்த 35 வருடங்களுக்கு முன்னர் குறித்த பகுதியில் காரைதீவு பிரதேச சபையின் பொது நூலகம் இயங்கியிருந்தன. இதேவேளை இராணுவ முகாம் அமைந்திருந்த காணியின் தனியார் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதனை பொறுப்பேற்பதற்காக இது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வு காரைதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணனிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கடந்த 35 வருடங்களாக காரைதீவு பிரதான வீதியில் அமைந்திருந்த இராணுவ முகாமில் காரைதீவு பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றிற்கான காணிகளும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது கிழக்கு மாகாண இராணுவ அதிகாரி உட்பட உயர் அதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தனர். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவ முகாம் அமைந்திருந்த காணியில் இராணுவ முகாம் நிலை கொண்டிருந்தமையை தொடர்ந்து அதில் இருந்த பிரதேச சபையும் பொது நூலகமும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தது. இதனால் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை பின்தொடர்வதற்கு போதிய இடவசதியின்றி பெரும் சிரமப்பட்டு வந்தனர். வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த கட்டத்தில் நிலை கொண்டிருக்கும் இராணுவ முகாம் அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இம்முகாமை அகற்றி பிரதேச சபை செயலக பொது நூலக கட்டிடத்தை மீள ஒப்படைக்குமாறு கடந்த காலத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் முதற்கட்டமாக இந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதுடன் இம்மாவட்டத்தில் நிலை கொண்டுள்ள மேலும் ஒரு சில இராணுவ முகாம்கள் கட்டம் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது காரைதீவில் நிலை கொண்டிருக்கும் இராணுவத்தினர் கல்முனை முகாம் நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.